சின்ன வயசிலெல்லாம் ஒரு 6 வயதிலிருந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய அரபி கல்விகளை எல்லாம் கற்று முடித்துவிட்டு அவர்கள் அதற்கு மேல் உயர்கல்விக்காக சுமார் 17 வயது 18வது வயதில் அவர்கள் வெளியிலே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வருகிறது. விளையாட்டு பசங்க விளையாடுவாங்க. ஒரு நாள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகிற உழவு வேலை செய்கிற ஒரு மாட்டுக்கு பின்னாலே இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாட்டோடு இவர்கள் விளையாடி கொண்டிருந்த போதுதான் மாடு திரும்பி பார்த்து பேசியிருக்கிறது, அப்துல் காதிரே, நீ இங்கே இருந்து இதற்கெல்லாம் படைக்கப்படவில்லை. மாடு திரும்ப பேசியிருக்கிறது, யா அப்துல் காதர் மாலிஹாதா ஹுலிக்த, நீ இதற்கு படைக்கப்பட்ட ஆள் அல்ல, போயிருன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்தவர்கள் தனியாக நீண்ட நெடுநேரம் சிந்தித்தார்கள். உள்ளூர் கல்வியெல்லாம் படித்து முடித்துவிட்டு அடுத்து இனி மேல் படிப்புகள் கிதாபுகளை தொடங்க வேண்டும் என்றிருக்கிற சூழ்நிலையில் தாயிடம் போய் சொல்லுகிறார்கள், நான் வெளியூருக்கு போய் ஓத வேண்டும், நான் ஓதப் போகிறேன், நான் பக்தாதுக்கு போக ஆசைப்படுகிறேன், நான் கல்வியிலே சிறந்து விளங்கவும் சாலிகின்களை சந்திக்கவும் என்னுடைய பயணம் காரணமாக அமையும், என்னை அனுப்பி வையுங்கள் என்று சொல்ல சற்றே தயங்கினாலும் வருந்தினாலும் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி பெற்றெடுத்த ஆசை குழந்தையை அன்போடு அரவணைத்து அருகில வைத்து கொள்ளத்தான் எந்த தாயும் விரும்புவாள் என்றாலும் அந்த இறைநேசரனுடைய வருங்கால சூழல் சிலது அந்த புண்ணியவதியான தாய்க்கு புரிந்திருக்க வேண்டும். அவர்கள் அனுப்பி வைக்க சம்மதித்தார்கள். உடனடியாக அவங்க தகப்பனார் அபூசாலிக் அவர்கள் மௌத்தாகும் போது 80 தீனார் வச்சிருந்தார். அதை ஒரு துணியில் முடிந்து வைத்திருந்த அந்த தாய் 80 தீனாரையும் இவர்கள் கையில் கொடுத்து, நீ பக்தாதுக்கு போ, இதை வைத்து கொண்டு ஓதுவதற்கு போ, உன் செலவுக்கு இது இருக்கட்டும் என்று 80 தங்க காசுகளை கையில் கொடுத்த போது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்கள் தங்களுடைய 18வது வயதில் தந்தை விட்டு விட்டு போன எல்லாமே தனக்கு சொந்தமல்ல என்று புரிந்து 40 தீனாரை தனியாக பிரித்தெடுத்து அம்மாவிடம் கொடுத்து, இது என் சகோதரன் அப்துல்லாவுக்கு சேர்ந்தது, எனக்கானது 40 தீனார் மட்டும்தான், நான் 40 தீனாரை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று 40ஐ மாத்திரம் கையில் வைத்து கொண்டு எஞ்சிய 40ஐ அம்மாவிடமே திரும்பி கொடுக்க, அந்த வாங்கிய அம்மா 40 தீனாரை அவருடைய சட்டை பையில் விழா எலும்பு பக்கத்தில் அவருடைய கக்கத்துக்கு கீழே ஒரு முடிச்சு போட்டு, அவ்வளவாக யாரும் பார்த்துவிட முடியாதபடி இப்படி கை வைத்து விட்டால் மறைந்து போகும், அப்படி ஒரு முடிச்சு போட்டு காசை தொங்க விட்டு 40 தீனார்களையும் ஒரு முடிச்சாய் போட்டு அனுப்பி வைத்தார்கள். போகிற போது ஒரு வார்த்தை சொன்னார்கள். இதையெல்லாம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்களே இதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள்.